சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்கள் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? நான் ஏன் டாட்லர் என்னெல்லாம் இந்த சம்மரில் சாப்பிட்றாங்கன்னு காட்டுறேன். திஸ் ரீல் மைட் ஹெல்ப் யூ. காலையில் எந்திரிச்சோடனே நான் ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 7:30க்கு வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு பனானா சாப்பிடுவான். பிரேக்ஃபாஸ்ட் சோழ பணியாரம் இன்னைக்கு. இந்த சம்மருக்காகன்னு பார்த்தா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அதிகமாக கொடுக்குறேன். பப்பாயா, வாட்டர்மெலன், பைனாப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு. லஞ்சுக்கு எங்களுக்கு இன்றைக்கி 1 pot ரைஸ் தான், அதனால அவனுக்கு மஷ்ரூம் பிரியாணி, பாயில்டு எக்கு அண்ட் இடப்பட்ட கேப்பில் இந்த மாதிரி மோர், இளநீ, நொங்கு அதெல்லாம் கொடுப்போம். ஈவினிங்க்கு நான் சன்னா பாயில் பண்ணி ஸ்நாக்காக கொடுத்தேன். எப்படி தட்டி விட்டான் பார்த்தீங்களா? இந்த மாதிரியும் நடக்கும். பிடிக்கலன்னா உடனே அடுத்த ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் விட்டுறணும். அவங்களா மம்மம்னு கேட்குறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தேன். அன்றைக்கின்னு பார்த்து அப்பா கொழுக்கட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால அது கொடுத்து பார்த்தேன், அது சாப்பிட்டா. சில சமயத்தில் அவன் எந்த சாப்பாடை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணானோ அதையே கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணுவேன். சாப்பிட்டான்னா அதை அப்படியே கொடுத்துருவேன் சந்தோஷம். இல்லை அப்படின்னா அதை விட்டுருவேன். அப்போதைக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்னு. ஆனால் இன்னைக்கு கொழுக்கட்டை மாற்றி கொடுத்தாச்சு. அந்த சுண்டலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி அதை சன்னா தோசையாக ஊற்றி கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டுக்கிட்டான். ப்ரோட்டீன் வேற இல்லை. அப்புறம் டே ஃபுல்லாக ஒரு 500 to 750 ml தண்ணி டம்ளர்லையோ பாட்டிலையோ மாற்றி மாற்றி கொடுத்துட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் நட்ஸ் பால். சம்மர் ஹீட்டை பீட் பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி மீல்லாம் கொடுக்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகும்.